ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தான் 4 வயசு தங்கச்சியோட ஒரு கடைக்கு போறான். அப்ப அந்த தங்கச்சி ஒரு பொம்மையை கேக்குறான். அவன் அந்த பொம்மையை வாங்குறப்போ அந்த கடை முதலாளி உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவன் தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 7, 8 சிப்பிகளை எடுத்து காமிக்கிறான். அவர் அதுல இருந்து 4 சிப்பியை எடுத்துக்கிட்டு அந்த பொம்மையை கொடுத்துடுறாரு. அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவர் கேக்குறாரு, எங்க அவ்வளவு காஸ்ட்லியான பொம்மையை இப்படி ஒண்ணுத்துக்கும் பெறாத சிப்பியை வாங்கிட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரா, காசுனா என்னன்னே தெரியாத வயசுல நீ காசு கொடுத்தாதான் உனக்கு நான் பொம்மை தருவேன்னு நான் சொன்னா அந்த பையன் காசாலதான் இந்த உலகமே இயங்குதுன்னு நினைச்சுக்குவான். வளரும் பொழுது காசு சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் அவனோட எண்ணமா இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்போ நான் இந்த சிப்பியை வாங்கிட்டு இந்த பொம்மையை கொடுத்ததுனால அவன் பின்னாடி நினைச்சு பாக்குறப்போ காசால இந்த உலகம் உருவாகல, நல்ல மனுஷங்களாலதான் இந்த உலகம் உருவாகுதுங்கிறத அவன் புரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாம தான் தங்கச்சி எது கேட்டாலும் நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அவனுக்கு வளரும் அப்படின்னு சொன்னாராங்க. எப்பவுமே குழந்தைங்க கிட்ட நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. நீங்க கொடுக்கக்கூடிய சின்ன விதை தான் அவன் வாழ்க்கையில ஒரு மரமா